எல்லாமே பட்டிருக்கேன். அவன் நம்பர் எப்படி நீ டிலீட் பண்ண? தெரியுமா? சொல்லாத்தா. உனக்கு ஒரு குறி சொல்ல போறேன். என்ன குறியத்தா? அடேங்க அப்பா. சின்ன பிள்ளையில இருந்து சரி அத்தா. கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஆமாத்தா துக்கப்பட்டு ஆமாத்தா எல்லாமே பட்டிருக்கேன். வேறப்பட்டு எல்லாம் பட்டு தான் அந்த லைஃப்க்கு வந்திருக்கேன். ஆமாத்தா. இனிமே இதெல்லாம் நீ படப்படடா. ஏன் நினைக்கிறேன்? ஏன் அத்தா? நல்லா கேளு. நல்லா கேட்குறேன் அத்தா. ஏன் அப்படி கேளு. ஏன்னா நீ கட்டிட்டு வந்திருக்கிறது, நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு அதிர்ஷ்ட தேவதடா மகாலட்சுமி. நீ பட்ட துன்பம் இன்பத்துக்கெல்லாம் ஒரு வழி காட்டுவான். ஏன்டா சூரத்துக்கு காவல் நிக்கிறா? சுடுதாத்தா. ஓம் கிரீம் 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 சலா. இப்போ உனக்கு சோபி போட்டு ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், முன்னாடி பிள்ளைல அவனை எப்படி பார்த்துப்பாங்க. சரி அத்தா. பார்த்து சொல்லத்தா, பார்த்து சொல்லத்தா. நல்லபடியா பார்த்து. என்னத்தா அது? கோவிடா கூட்டு போயில. நல்லா சொன்ன. இது பரமபதா. இது பரமபதமோ? வயலடிடா வயலடிடா வயலடிடா. நான் வந்து மாரியாத்தாவோட அடுத்தவங்களுக்கு காட்டுற வாழ்க்கையோட தீர்ப்புடா. சரி அத்தா. சுட்டுக்கும்புறா சுட்டுக்கும்பு. மகிமை தெரியாம இருக்கியா? மாரியாத்தா சொல்லாத்தா சுட்டாத்தா இந்தாத்தா அம்மாத்தியாத்தா இல்லையாத்தா இல்லையாத்தா. என்னத்த வேணியாத்தா? வேணியாத்தாங்கிறது சாதாரணமான பேர் கிடையாதுடா. சரி அத்தா. தேவர்களுடைய சேர்ந்து ஒரு அற்புத சக்தியை உண்டாக்கி 1000 தேவதைகளோடு சேர்ந்து தீர்ப்பெடுத்து சீட்டு போட்டு வச்ச பேருடா அந்த பேரு. அது தெய்வத்துக்கும் தெய்வம்டா. வயலடுறா வயலடுறா அற வயல. பார்த்து சொல்லுத்தாயே. என்னத்தா ரெண்டும் வந்திருக்கு? அதுதான்டா ஒரட்ட வாழ்க்கை. ரெண்டு பொண்டாட்டியாத்தா? உனக்கு அந்த ஆசை வரியா? இந்த ஆசை வரியா? இந்த ஆசை வரியா? நீ பொண்டாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு வேலையிலையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறடா. இருக்குல்ல சம்பள காசு. ஆமாத்தா. எவ்வளவு இருக்கு? இருக்காத்தா. சொல்லாத்தா. நீ ஆத்தா கிட்ட சொல்ல எவ்வளவு இருக்கு? 500 ரூபா இருக்காத்தா. போய் சொல்ற ஆத்தா கிட்ட. நான் 15,000 வாங்கிட்டு வந்து 3,000 கடைக்கு கொடுத்துட்டு 2,000 மனசர் ஜாமான் வாங்கிட்டு அரிசி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு மிச்சம் 12,000 சில்லற வச்சிருக்கடா. அது எப்படி அத்தா உனக்கு தெரியும்? அகிலமும் தெரியும்டா. அகிலமும் தெரியும். சரி அத்தா. முண்டாட்டிக்கிட்ட 1 ரூபா கூட நீ அதை கொடுக்கலையாமே. அதுக்கப்புறா நீ பாவம் பண்ணிட்ட. நீ இந்த பூமியில இருக்கிறவனே கிடையாது. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பாவம் பண்ணிட்டடா. வீட்டுக்கு தான் அத்தை செலவு பண்றேன். அத்தா வீட்டுக்கு செலவு பண்ணனாலும் பொண்டாட்டி மீசோ பிளிப்பக்கார்டு அமேசானு இதுல எல்லாம் ஒரு கஸ்டமரா இருக்காடா. அவங்களுக்கும் ஆதரவு இருக்கணும்டா. நாளை கழிச்சு கூட ஒரு ட்ரெஸ் வரப்போகுதுடா. ஃபேஷன் ட்ரெஸ்ஸாமே. அது ஜஸ்ட் 3,000 தான்டா. வாங்கி கொடுத்துட்றா. இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா சம்பள காசை மாசம் மாசம் முன்னாடி கொடுத்தேன்னா இந்த ரெட்டப்படை ஒத்தப்படையா மாறிடும்டா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. மாறிடும். அதுக்கு மேல எனக்கு ரெட்டப்படியே இருக்கட்டும். ரெட்டப்படை இருந்துச்சுன்னா சீரழிவே, கஷ்டப்படுவே, கருமாறிப்படுவே. 3000 இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லடா. பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஃபிளிப்கார்ட்காரன், மீசோக்காரன், அமேசான்காரன், அது பேரு என்ன பேரா? சுகிகாரன் இல்லடா. என்ன பேரு? அந்த பொண்டாட்டி ஒரு கடைக்கு போவாள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு. அது நல்ல பெரிய மறந்துட்டேன் டக்குன்னு. ஜூடியோ. நீதான்டா நம்ம உள்ள ஜூடியோ கடைக்காரன். எல்லாமே தெரியுதா? தெரியும்டா தாக்கு.
அவங்களுக்குலாம் ஒரு ஆதரவு கொடுத்து வச்சிருக்கா உன் முன்னாடி. நீ அதை மட்டும் செஞ்சுட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. போ. இல்ல அத்தா, எனக்கு ரெண்டே ஓகே தான் அத்தா. அப்படி சொல்லாதடா, இப்படி சொல்லாதடா. நீ என் சீரடியில உன் பொண்டாட்டி போனோம் சீரடிடா. பொண்டாட்டியோட சரி இருந்தா பரவாயில்ல அத்தா, நான் நல்லா இருக்கேன் அத்தா. சீரழிவடா நீ சீரழிஞ்சனா பிள்ளை குட்டியா இருப்பாப்பா. அதுக்கு நீ ஈசோகாரனுக்கு, பிளிப்கார்ட்காரனுக்கு, அமேசான்காரனுக்கு, சூர்யாகாரனுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டி உனக்கு ரொம்ப செலவு பண்ண மாட்டாடா. மாசம் 30,000 அப்ப சாப்பிட்டு செலவு மட்டும் 15,000 கந்து வெட்டி கிடந்தாங்கடா. சொன்னல கந்து வெட்டிக்காரன் கூட உன் முன்னாடி இருக்கான். அந்த அக்கா கூட தெரியும். அந்த அக்கா கிட்ட சொல்லி வாங்கி தருவா. அதையும் வாங்கி உன் முன்னாடிக்க செய்யடா. பொண்டாட்டி உடையான்னு படைக்கான் சும்மாவா சொல்லிருக்காங்க. தண்ணிவியா சங்கடி எடுத்து கொடுத்தியா? மறந்துட மாட்டேன், மறக்க மாட்டேன். மாட்டேல அத்தா, தாயே, மாங்காளி அம்மா, மாரியாத்தா, உப்பாத்தா, செல்லாத்தா, உங்காத்தா, எங்காத்தா, எல்லா ஆத்தாவும் இந்த பையனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நல்லா பொண்டாட்டிக்கு தேவை செய்யற மாதிரி பண்ணி கொடுத்தாயே. ஆர்த்தியா 10 நிமிஷம் முன்னாடிதான் ஆர்த்தி நம்பரை டெலிட் பண்ணேன். என் பொண்டாட்டி பார்த்துருவாங்க. இது 10 நிமிஷம் வெயிட் பண்ணாத. நான் 10 நிமிஷத்துல போய் ஆர்த்தி கூட்டது. சரி நிக்கிறியா? இங்கே நிக்கிறியா? நான் கூட்டத்துவா. நான் அந்த ஆர்த்தி எவரோ ஆர்த்தி ஆர்த்தி எடுக்க வரேன் அத்தான் நான் சொன்னேன். அவன் நம்பர் எப்ப நீ டிலீட் பண்ண சொல்லு. நீ யார் யார் நம்பர் போன்குள்ள வச்சிருக்க? அத்தாக்கு அகிலமும் தெரியும். ஆர்த்தி ஒரு ஆள் போன்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியும். தெரியும்ல கிட்ட மறைக்கிறதா நீ வாயால கேட்கலனா எனக்கு இருக்க முடியாது. ஆர்த்தி ஒரு ஆள் தான் ஆர்த்தி இருக்காங்க. வேற அவ்வளவுதான் ஆர்த்தி. ஆத்தா வேற யாரும் இல்ல? வேற யாரும் இல்ல. ஆமாச்சி, மீனாட்சி, முருகேஸ்வரி யாரும் கிடையாது. இல்ல இல்ல அத்தா. அத்தா நீ சுத்துறதாம நானும் சுத்துறேன் மாதிரி இருக்கு அத்தா. நான் சுத்துவேண்டா. அத்தா நீ சுத்துவேண்டா. உலகத்தையே சுத்துவேண்டா. நீ பயமா இருக்கா? நீ ஆட்றது. அத்தா இந்த யோகமன்றியே. அத்தா அந்த அம்பு போடல, நூறு போட சொல்லியேங்கடா. இந்த இந்த இன்னொன்னு வேணாமா? ஆத்தாக்கே கணக்கு கொடுக்குறியாடா? ஆளை தேடுறா. ஆத்தாக்கு ஆளை தேடுறா. அத்தா ஆர்த்தி எடுத்தா ஆர்த்தி வேணான்ற. சரி ஆத்தா ஆத்தா இரு அத்தா. இந்த ஆத்தா அத்தா ஆனந்திருச்சா அத்தா? நீ ஆடாம இரு. நான் ஆட பிறந்தவடா. நீ ஆட்ட பிறந்தவ. இந்த ஆத்தா நான் இருப்பேன். நான் அடிக்கிட்டே இந்த ஆத்தா ஆத்தா பழையராத்தா. அத்தா சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? நல்லா இருக்கா? முன்னாடி பிள்ளையோட முன்னாடி நல்லா பாத்துக்கிட்டு கேட்கறது நான் வாங்கி கொடுத்துட்டு நீயும் முன்னாடியும் 1 வருஷம் நல்லா இருக்கா? ஆத்தா உனக்கு கொடுக்குற வாக்குடா. ஆத்தா கொடுத்த வாக்கு நீ நினைச்ச ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். திருப்பாச்சியில பார்த்தாச்சுடா. அதை ஒழியாம சொல்லாத. வேற என்ன சொல்? ஹலோ தெரியாத அக்கா, இந்த வேணிக்கு சாமி வந்துருச்சு. என்ன பண்ண மலையத்திற்கு? ஓ அப்படியா? சரிக்கா சரி. நாக்குல வந்து சூடு வைக்கணும், கையில வந்து சூடு வைக்கணுமாக்கா? சூடத்தை ஏற்றி விட்டுணுமா? சரிக்கா சரிக்கா, இந்த ஏற்றி விட்டுருக்கா. சரிக்கா. சரிக்கா சரி. அத்தா 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 இல்ல அத்தா, இப்படி ஏத்துறோம். இப்படி ஏத்துறோம் அத்தா.
அதெல்லாம் வேணாங்க. அதான் நாக்கு கட்டு. அப்பா மலையில போறேன். அதான் இருங்க இங்க பாருங்க நாக்கு கட்டுங்க. அதான் மலையில போறேனா? ஆடி மாசம் ஆட்டா மலையில போறேன் ஆப்பர்ல. என்ன ரேட்டா உனக்கு ஆஃபர்லாம் பத்தி தெரியுது? ஏண்டா ஏசி வாங்கின ஆடி மாசம் ஆஃபர் இருக்கு, உறவு வாங்கின ஆஃபர் இருக்கு, சிலிண்டர் வாங்கின ஆஃபர் இருக்கு, குச்சி வாங்கின ஆஃபர் இருக்கு. ஆடி மாசத்துல பிறந்தவ ஆடி மாசம் எனக்கு ஏன்னா எனக்கு ஆஃபர் இருக்க கூடாதா? இருக்கலாமா இருக்க கூடாதா? இருக்கலாம். அதனாலதான் ஆடி ஆஃபர்ல கவலை ஏறேன்டா. சரி எந்திரியாத்தா. ஏய் ஓகே. ஏன்டி இப்படி அடி அடிச்சுட்டு நீ வந்து கையெல்லாம் முடிச்சு விடுற? யாரோ அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுடா. நீ என்ன அடிச்சுட்டு அடிச்சு ஐயோ இந்த ஷால்னா எது? என்னோட ஹேர் ஸ்டைல் 2 மணி நேரமா அது போட தட்டு வலிச்சேன்டா. ஐயோ கண்ணாடி இல்லையா? பூவெல்லாம் பாரு 50 ரூபாடா பூவு. பூவே இல்லையாங்க? எங்கடா பத்தியா பூவு? நீ நாட்டுல அங்க பேச்சு பூவு என்னடா இங்க தங்கிச்சு? என்னடா ஆச்சு? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி படபடமா வந்துருக்கே. என்னாச்சு எனக்கு? சாமி ஆட்டத்துல வந்து ஆடிட்டு சாமி வந்துருச்சா? ஆட்டம் வந்து புனில எதுவும் பண்ணல. உனக்கு ஒண்ணா என்னால தாங்க முடியாது. நான் செவனே நாளா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் அடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னிச்சு ஆத்தா வந்து? ஆட்டம் வந்து உடனே நல்லா பார்க்க கூடாது. அப்படி சொல்லிருக்காதே. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு ஒரு தெரியும், எனக்கு தான் வந்து தெரியும். வேற என்ன நினைச்சு? 10 பவுன் சங்கிலி வாங்கி சாமிக்கு போட்டுருந்துச்சு. சாமிக்கு போட சொல்லிருக்காதே. அப்புறம் ஆத்தா சொன்ன போய் பேசணும் வச்சுக்கவே எனக்கு நாளைக்கு வந்துடும். இல்ல ஆட்டா வந்து உடக்கு ஓ மேல போட நல்லா பார்த்துட்டு நம்ம நல்லா வருவோமா? சரி இதெல்லாம் பண்ணிருக்கே. இல்லைன்னா ஆத்தா வந்து உனக்கு ஆப்பு நான் எங்க கேட்ட மாதிரி